இவ்வளவு எனர்ஜி கொடுக்கக்கூடிய இந்த எழுத்து வந்து நிறைய ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இருக்கு. இவர்கள் வந்து மீடியா போன்ற விஷயங்கள்ல ரொம்ப ஆக்டிவாக இருப்பார்கள். ஃப்ரெண்ட்ஷிப் இவர்களுக்கு புதிதாக ஃப்ரெண்ட்ஷிப், நிறைய நியூ கான்டாக்ட்ஸ் இருக்கும். எல்லாரையும் அரவணைத்து கொள்ள வேண்டும், எல்லாரையும் ஒன்றாக சேர்த்து டிராவல் பண்ண வேண்டும், யாரையும் புண்படுத்தக்கூடாது, நம்மளது சோகங்களை நம்மளது கஷ்டங்களை மற்றவர்கள் மேல் லோடு செய்யக்கூடாது, நம்மளது வெற்றிகளை மட்டும்தான் மற்றவர்கள் மேல் நாம் லோடு செய்ய வேண்டும், எல்லாரையும் எனர்ஜெட்டிக்காக கொண்டு வருவது. மற்றவர்களுக்கென்று வரும்பொழுது இவர்கள் அந்த வேலையை முதன்மையாக செய்வார்கள், தங்களுக்கென்று வரும் பொழுது பார்த்துக்கலாம்னு விட்டுருவாங்க, கொஞ்சம் லெத்தார்ஜிக்காக இருப்பார்கள். உண்மைதான் சார், கரெக்டா? உண்மை. ஏன்னா நான் இப்ப உங்களை பத்தி தான் சொல்லி கொண்டிருக்கிறேன். உண்மைதான். வெகு நாட்கள் இவர்கள் வந்து ஓடிக்கொண்டே இருப்பார்கள். ஒரு ஷார்ட் பீரியட்ல ஒரு மேல வருவாங்க. இவர்களுக்கு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை விட செகண்ட் இன்னிங்ஸ் தான் ஒரு சக்சஸ் வரும். ஆமா, முதலில் ஒரு வெற்றி வரும். அந்த வெற்றியில வந்து ஏதாவது ஒரு சில இடங்கள்ல அவங்க அந்த வெற்றியை விட்டுருவாங்க. கடன் தொல்லையா இருக்கும், நோயா இருக்கும், ஓவர் செலவா இருக்கும். புரியுதா அவங்களுக்கு? ஒரு பாடத்தை கத்துருவாங்க. ஆமா, கத்துக்கிட்டு இவர்களுக்கு அந்த செகண்ட் இன்னிங்ஸ் வரும் பொழுது அந்த வெற்றியை வந்து இவர்கள் நிலையாய் பிடித்து விடுவார்கள். இதெல்லாம் வந்து பெயரின் ஆரம்ப எழுத்து எஸ் என்று வரும் பொழுது ஃபேமிலி மேல் ரொம்பவும் அட்டாச்மெண்ட் இவர்களுக்கு உண்டு. பொதுவாகவே குழந்தைகளாக இருக்கட்டும், அவர்களுடைய லைஃப் பார்ட்னர்ஸாக இருக்கட்டும், யாரையும் புண்படுத்த மாட்டார்கள். ஏன்னா அந்த எழுத்து பார்த்தீங்கன்னா ஒரு வளைஞ்சு நெளிஞ்சு போகக்கூடிய எழுத்து. புரியுதா அவங்களுக்கு? ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருக்குமே ஒரு ஃபேமிலியில அட்டாச்மெண்ட் இவர்களுக்கு அதிகமாக உண்டு. ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தையும் மிகவும் நுணுக்கமாக கவனிப்பார்கள். ஒரு ப்ராடக்ட் வாங்கும் பொழுது அந்த எக்ஸ்பைரி டேட் எல்லாம் நிறைய பேர் கவனிக்கிறதே இல்லை. ஆனால் இவர்கள் அந்த சின்ன விஷயத்தை கூட ரொம்பவும் நுணுக்கமாக கவனிப்பார்கள். பொதுவாக பேரின் ஆரம்ப எழுத்து எஸ்ன்னு வரும் பொழுது பிசிக்கலா அவங்க வந்து ரொம்பவும் ஃபிட்டாக இருப்பார்கள். அதையும் தவிர வந்து இவர்கள் பழகி கொண்டிருக்கும் நபர்களில் வந்து இவர்களுக்கு காயப்படுத்துகிற மாதிரி இல்லை இவர்களை ஒதுக்குற மாதிரி யாராவது இருந்தாங்க அப்படின்னா இவர்கள் ஒதுங்கி கொள்வார்கள். திரும்பவும் அவங்கள காயப்படுத்துகிற மாதிரியோ இல்லை அவங்கள டென்ஷன் படுத்துகிற மாதிரியான வார்த்தைகளையும் சொல்ல மாட்டார்கள். அது போன்ற செயல்களையும் வந்து இவர்கள் செய்ய மாட்டார்கள். இந்த எஸ் என்ற எழுத்து வந்து இன்னைக்கு மீடியா சம்மந்தப்பட்ட துறையாக இருக்கட்டும், எஜுகேஷன், ஸ்போர்ட்ஸு, ஹியூமன் ரிசோர்ஸஸு, டீச்சிங், பேங்கிங், இந்த துறைகள்லாம் இவங்க ஒரு தனி முத்திரை பதித்திருக்கிறார்கள் அப்படின்னு நம்ம இவர்களை பற்றி சொல்லலாம். பார்ப்பதற்கு எப்பொழுதும் பளிச்சென்று ஒரு புது பொலிவுடன் இவர்கள் தோற்றம் அளிப்பார்கள். சிலருக்கு இந்த கடன் பிரச்சனை என்பது நடுவில் துரத்தி கொண்டிருக்கும். குறிப்பாக 21 வயது, 30 வயது, 39 வயது இந்த காலகட்டங்களில் இவர்களுக்கு ஒரு நல்ல டேர்னிங் பாயிண்ட் ஏற்படும். இந்த 30லேருந்து 39 இந்த பீரியடில் வந்து இவர்களுக்கு சில கடன் தொல்லைகள், ஒரு சில பழக்க வழக்கங்கள், ஒரு சில நட்பு, இதன் மூலம் சில பாதகங்கள் ஏற்படும்.